என்னுடைய பெயர் வி தீனதயாளன். அப்பா பேர் வி வடிவேலு. நான் பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கொத்தவரத்தம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ என்னுடைய தொழில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயம்தான். அதில் முக்கியமான பயிர் வந்து கொய்யா பயிர் செய்கிறேன். அந்த கொய்யா பயிர் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூலி வந்து அதிகமாகி போச்சு. அதேமாரி பயிர் எந்த பயிர் செஞ்சாலும் மற்ற கரெக்டான பொருளுக்கான விலை கிடைக்கல. அதனால் இந்த பயிர் நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த கொய்யான்றது வந்து கன்று நட்டதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கன்றுக்கும் வந்து 18 அடி கேப்பு. அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 140 கன்று போடுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து வாய்க்காலில் 18 அடிக்கு ஒரு வாய்க்கால் போட்டு அதில் வந்து போடும்போது நம்மளுக்கு தண்ணி வந்து சீக்கிரமாக ஆகுது. தண்ணியினுடைய சேமிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்ச்சினாலே இதுக்கு போதுமானது. அதேமாதிரி இதுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல எல்லா இடத்துலையுமே நல்ல வாண்டட் இருக்குது. அதை பார்த்து தான் நம்ம வந்து கொய்யா போட்டிருக்கோம். இந்த கொய்யா வந்து நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஜூஸாகவும் கொடுக்குறாங்க. அதே போல் இது சர்க்கரை வியாதிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நம்மளுடைய மண்ணுடைய தட்பவெப்பத்துக்கு நல்லா வருது. அதேமாரி இதை மக்கள் சாப்பிடும்போது அவங்களுடைய பயன் வந்து முக்கியமாக அதுக்கு எடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த கொய்யா வந்து நாங்கள் பயிர் செய்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து தண்ணி தட்டுப்பாடு அதிகமாகி போச்சு. இந்த தண்ணியில் வந்து மற்ற நெல்லோ கரும்போ எதுவும் பண்ண முடியல. இந்த கொய்யா நடும்போது இதுக்கு வந்து 100ல் வந்து 25% தண்ணி இருந்தாலே போதும். இப்போ வந்து மற்ற பயிருக்கு வந்து 100%னா இதுக்கு 25% தண்ணி இருந்தாலே போதும். அதனால் வந்து இது போல் இருக்குது. அதேமாதிரி களை கட்டுப்பாடு வந்து வாய்க்காலுக்கு மட்டும் கன்று போட்டு தண்ணி பாய்ச்சதுனால களை அதிகமாக இருக்க மாட்டுது. களை அதிகமாக இல்லாததுனால நம்மளுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த கொய்யா கன்று வந்து நாங்கள் ஓசூர்லேருந்து வாங்கின்னு வரோம். இந்த கொய்யா கன்றுடைய நேம் என்னன்னு கேட்டால் லக்னோ 49 அலகாபாத்துன்னு ஒரு ரகம். இந்த ரகம் மட்டும்தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா விலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரகத்தை வந்து எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. இந்த கன்று எப்போ நடணும்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதத்தில் நட்டால் இந்த கன்று வந்து சீக்கிரமாக பச்சை பிடிக்கும், பழுது இருக்காது. ஒரு கன்னுடைய விலை வந்து 25 ரூபா. இந்த கன்றை வந்து நம்ம வாங்கின்னு வந்து நடும்போது ஒரு அடிக்கு ஒரு அடி பள்ளம் எடுத்து 18 அடி டிஸ்டன்ஸில் நடும்போது கண்ணை வந்து நல்லா மோடு கூட்டி நடும்போது ஒரு கன்று கூட சாயாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. தண்ணி நின்றுதுன்னா கன்று வந்து வேர் வந்து அழிவிடும். அந்த வேர் அழிவாதுறதுக்காக தான் இந்த நம்ம கண்ணை வந்து நல்லா பிடிச்சி மண் அணைச்சி வைக்கணும். அதே போல் ஒரு 1.5 வருஷம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இது ஒரு வருஷத்துலேருந்தே என்ன கேட்டிங்கன்னா பூ வைக்கும். பூ வைக்கும்போது அந்த பூவெலாம் வந்து கிள்ளி போட்டுடணும். ஏன் அந்த பூவை கிள்ளி போட்டுடணும் போது அந்த பூவிலேருந்து காய் வரும்போது அந்த செடி வந்து வீரியம் குறைஞ்சிடும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த பூவெல்லாம் கிள்ளி போட்டுன்னு இருக்கும்போது செடி நல்லா செழுமையாக வரும். அந்த செழுமையாக வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் 2 வருஷம் கரெக்டாக 2 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் காய்ப்பு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 2 டன் அளவுக்கு வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஒரு கிலோ வந்து 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 2 டன்னும் போது 40,000 ரூபாய் ஆகிடும். அதேமாரி களைன்றது வந்து என்ன கேட்டிங்கன்னா 1 வருஷத்து வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து டிராக்டர் வச்சு உழுதுக்கலாம். இதில் வந்து 1 வருஷத்து வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா வந்து உளுந்து வந்து ஊடு பயிராக பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு அந்த உளுந்து ஒரு ஏக்கர்லன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சி 4 மூட்டை எடுக்கலாம். 4 மூட்டைன்னும் போது அது ஒரு 5,000 ரூபா ஒரு மூட்டைன்னும் போது 4 5 20,000 ரூபா அதுக்கு நம்மளுக்கு கிடச்சி போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எள்ளு விதைக்கலாம். எள்ளுன்றது கேட்டால் ஒரு ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை 2.5 மூட்டை தான் கிடைக்கும். அது வந்து கேட்டால் ஒரு மூட்டை 6,000 ரூபா போச்சுன்னும் போது 2 மூட்டைன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15,000 ரூபா நம்மளுக்கு அந்த ஒரு ஏக்கருக்கு அது கிடைக்கும். அதனால் வந்து கொய்யாவில் மட்டும் நம்ம 2 வருஷத்து வரைக்கும் காத்திருக்காம அந்த ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். அதே போல் ஒரு சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொய்யாவில் வந்து மரவள்ளி போடுறாங்க. மரவள்ளி வந்து 2 வருஷத்துக்கு மரவள்ளி ஊடு பயிராக பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு செடிங்க வந்து காய்ச்சி கிளைங்கெல்லாம் வந்து காய்ப்பு திறன் பண்ணிடும். அதுக்காக என்ன செய்யணுங்க அது கவாத்துன்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த கவாத்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்ச கிளையை பூரா கழிச்சிட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா மேலே வந்து ஸ்டெம் வந்து நேராக போகும். அந்த ஸ்டெம்மு வந்து நேராக போகும்போது அது பூரா ஆண் ஸ்டெம்மு. அதில் வந்து காய்ப்பு இருக்காது. அந்த ஆண் இதை வந்து ஸ்டெம்மை வந்து வளைச்சி விட்டும்போது அதில் எல்லாமே பருவ வைக்கும். அந்த பருவு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு காய்ப்பாக வர்றதுக்காகவும் பூ வைக்கிறதுக்கும் இதை வந்து வருஷம் நம்ம செஞ்சாகணும். அதே போல் இதுக்கு வந்து தொழு உரன்றது வந்து ஒவ்வொரு கன்றுக்கும் பள்ளம் எடுத்து வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து குறைஞ்சது 5 கிலோ ஒரு கன்றுக்கு வந்து 5 கிலோ அளவுக்கு தொழு உரம் வருஷம் நம்ம பண்ணி ஆகணும். அதேமாரி 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து தண்ணி வச்சாகணும். சம்மரில் வந்து நிலத்துக்கு பூரா வாரம் என்ன கேட்டால் கொஞ்சம் நிலத்துக்கு ஃபுல்லாக பாய்ச்சி ஆகணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுமாரி பாய்ச்சும்போது தான் செடிங்க வந்து வதங்காமல் இருக்கும். அதேமாரி அந்த துளிருக்கு வந்து நிறையா இருக்கும். அப்போ அதுமாரி துளிர்கள் அதிகமாக இருக்கும்போது
நிழல் அதிகமாக காக்கும். அப்போ வந்து இது வந்து களைகள் நம்மளுக்கு கொல்லியில் அதிகமாக இருக்காது. அதனால் வந்து அதிகமான வந்து வேர்கள் வந்து கீழே வந்து எல்லா இடத்துக்கும் பரவும்போது நிறையா வந்து பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதேமாரி இதனுடைய மகசூல் அதிகமாகணும்னா நுண்ணூட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த நுண்ணூட்டச்சத்தை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதை ஸ்ப்ரே பண்ணும்போது நிறையா பூ வைக்கும், நல்லா காய் வைக்கும். அதே போல் இதுக்கு வந்து என்பிகேன்னு சொல்லிட்டு கலப்பு உரங்கள் வந்து வருஷத்துக்கு 2 முறை மட்டும் வச்சாலே போதுமானது. அதேமாரி இதுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்து ஸ்ப்ரே தான் வந்து நல்லா கேட்கும். அதேமாரி இந்த கொய்யா சாகுபடிக்காக புதுச்சேரி அரசாங்கம்னு கேட்டிங்கன்னா தோட்டக்கலை துறை மூலமா வந்து இதுக்கு வந்து மானியம் தர்றாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 4000 ரூபா வந்து கன்று நடுறதுக்கும் கன்றுக்காகவும் மானியம் தர்றாங்க. அதேமாரி அந்த தோட்டக்கலை மூலயமா வந்து நம்மளை எப்படி எப்படிலாம் இதை பயிர் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வேளாண்மை மூலயமா வந்து கோயம்புத்தூருக்கு என்னை கூட்டு போயிருக்காங்க. அங்கேயும் நான் பார்த்துட்டு அவங்களுடைய பரிந்துரை மேலே தான் இந்த கொய்யா கன்று நட்டு நான் நல்லா சிறப்பாக நான் செய்துட்டு வரேன். இதனால் ஒரு லாபகரமான தொழில் தான் இது. எனக்கு வந்து இப்போ வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல. அதனால் இது வந்து குத்தகைக்கு வந்து அவங்களே வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 40,000 45,000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 80,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஆனால் கேட்டிங்கன்னா அவங்க பராமரிக்கிறது, ஆள் கூலி அது மாதிரி எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா களிமண், கரிசல் மண், செம்மண் இந்த 3 மண்ணுக்கு நல்லா வரும். அதே போல் இந்த இது வந்து கலர் நிலத்துக்கும் மணல் நிலத்துக்கும் அவ்வளோதான் சரியாக வரல. மணல் நிலத்துக்குன்னா கேட்டால் வறட்சியை தாங்க முடியாததுனால காய்ப்பு வந்து திறன் கம்மியாகுது. அதேமாரி ஓர் நிலத்தில் வந்து இது வந்து கண்ணு கிளம்ப மாட்டுது. அதேமாரி இந்த இதில் வந்து அதிகமான வந்து விட்டமின் சியும் இது கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இதை அதிகமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து இது வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து அதிகமாக இருக்காங்க. அந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை சாப்பிட்றதுனால அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் வந்து சொல்கிறதுனால எல்லாருமே இதை வந்து ஜூஸாகவும் இதுமாதிரி சாப்பிட்றாங்க. இது வந்து கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியும் மற்றபடி வேலூர், சென்னை இந்த 3 இடத்துக்கும் வந்து இது மாதிரி வந்து இதை எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ணிடுறாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து வாங்கி போனவங்க. அதேமாரி சில்லறையிலையும் வந்து இங்கே வந்து வாங்கி போயிடுறாங்க. 1 கிலோ வந்து இங்கே வந்து சில்லறையில் 20 ரூபாயும் அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து 30 ரூபாய்க்கும் விலை போயின்னு இருக்குது. அதேமாரி இது சென்னையில் வந்து ஒரு கிரேடுன்றது வந்து 10 கிலோ அது வந்து என்ன கேட்டால் 200லேருந்து 250 ரூபா வரைக்கும் ஒரு கிரேடு வந்து அங்கே சென்னையில் விலை போயின்னு இருக்குதுங்க. மற்ற விவசாயிங்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க எனக்கு வேறு பயிர் பண்ண முடியல, தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் இது மாதிரி கொய்யாவை போட்டு அவங்களே வியாபாரம் பண்ணாச்சுன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கூலிக்காக நம்ம போகிறோம், ஒரு 300 தான் கிடைக்குது, 400 தான் கிடைக்குது. அதே வந்து இந்த பயிரை அவங்க பண்ணும்போது ஒரு விவசாயி என்னும்போது குறைஞ்சது அவங்க வந்து அந்த 2 ஏக்கரில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடல் உழைப்பு வந்து இதிலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்களால இப்போ அந்த காய் எடுத்துன்னு போயிட்டு பறித்து எடுத்துன்னு போயிட்டு அவங்களே விற்கும்போது அதிகமான லாபத்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இதில் வந்து நான் சொல்கிறேன். அதேமாதிரி விவசாயிங்க வந்து இந்த பயிரை அதிகமாக பயிர் செஞ்சு இன்னும் லாபம் அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அதேமாதிரி கவர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2-3 இடத்துல வந்து இதை ஜூஸாக போடுறதுக்காக கவர்மெண்ட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அதை வந்து கவர்மெண்ட் செய்யலை. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஜூஸாக இப்போ மாம்பழத்துக்கு ஜூஸ் போடுறாங்க, அதே மாதிரி அன்னாச்சி பழத்துக்கு ஜூஸ் போடுறாங்க, எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு விற்கிறாங்க. ஆனால் வந்து பாரம்பரியமிக்க கொய்யாவுக்கு வந்து ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே போட்டு பண்ணும்போது அதிகமான மக்களும் பயன்படுவாங்க. அதேமாதிரி விவசாயிகளை எங்களை போல் விவசாயிகளும் நிறைய பேர் பயன்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்டுக்கொள்கிறேன்.